கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் காலையில ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல யாக்கோபுடைய வாழ்க்கையில வந்த ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம பார்க்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. நாமும் இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இதுல என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நாங்க யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறாரு. ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு முன்னால பெத்தேல்ல கர்த்தர் யாக்கோவை சந்தித்தார். அது வரைக்கும் உங்க அப்பா அம்மாவுடைய நிழலிலே இருந்தவர். கர்த்தரோடு எந்த அளவு அவருக்கு உறவு இருந்தது எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா துரத்தி விடப்பட்டது போல ஒரு நிலைமை. அண்ணனுக்கு பயந்து அப்பா அம்மா நீ போ அப்படின்ட்டாங்க. இதுவரைக்கும் வீட்டிலேயே இருந்தவர், அம்மா கூடயே இருந்தவர், இப்பொழுது துரத்தி விடப்பட்டது போல துரத்தி விடப்படுகிறார். எப்படி வாழ்வோம், என்ன செய்வோம் என்ன சொல்லி தெரியாம ஒரு தனி மனிதனா ஓடிக்கொண்டு இருக்கும்போது வசனம் சொல்லுது, கர்த்தர் அவரை சந்திக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறாரு. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், இந்த பூமியை உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் அவரை உற்சாகப்படுத்தி அவரை பலப்படுத்துகிறாரு. பயந்து கொண்டிருந்த இந்த யாக்கோபை இப்பொழுது ஆண்டவர் தன்னோடு பேசி தன்னை பலப்படுத்தின வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த இடத்துக்கு இவர் பெத்தேல் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். இது தேவனுடைய வீடு என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். என்ன பொருத்தனை பண்ணுகிறாருன்னா, நான் இப்ப போற ஆண்டவரு, ஆனா இதை நீங்க 28ஆம் அதிகாரத்துல 20 to 22 வரைக்கும் நீங்க வாசிக்க முடியும். என்ன நீங்க சுகமா காப்பாற்றி சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கொடுத்து எங்க அப்பா வீட்டுக்கு என்ன திரும்பி நீங்க கொண்டு வர பண்ணுவீங்கன்னா நீங்க தான் என் தேவன். இந்த கல் ஒரு தேவனுக்கு வீடு ஆகும், இது ஒரு ஆராதனை ஸ்தலம் ஆகும், எனக்கு வர்ற எல்லாவற்றிலும் உமக்கு நான் தசம பாகம் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பிசினஸ் பேசுவது போல ஆண்டவரோடு பேசுகிறார். சரியா தேவனோடு உறவில்லாதவர். அவர் அறிந்ததுல கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை, ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். இங்கிருந்து கிளம்புகிறாரு. 20 வருடங்கள் கழித்து மறுபடியும் அங்கிருந்து துரத்தப்படுவது போல துரத்தப்படுகிறாரு. ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும்போது அப்பா வீட்டுக்கு போனோம். இப்பொழுது போருக்கு முன்னால ஏசாவை குறித்து ஒரு பயம். ஏசா 400 பேரோடு ஒரு பெரிய ராணுவத்தோடு இவனை அழிப்பதற்கென்று வருவது போல ஒருவேளை வந்து கொண்டிருக்கிறார். பயந்து நடுங்கி என்ன செய்வது என்று தெரியாம நிற்கும்போது மறுபடியும் ஆண்டவர் அவரை சந்திக்கிறாரு. 32ஆம் அதிகாரத்துல நாம் அதை பார்க்கிறோம். கர்த்தர் அவரை சந்திக்கிறாரு. அவருடைய பெயரை மாற்றுகிறாரு, இஸ்ரவேல் என்று சொல்லி மாற்றுகிறாரு. அந்த இடத்துக்கு என் தேவனை முகமுகமாய் கண்டேன், தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயர் வைக்கிறார். 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் கர்த்தர் அவரை சந்திச்சு பெனியேல்ல இந்த சகோதரனை மறுபடியும் கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். ஆனா இந்த பெனியேலுக்கு அப்புறம் 10 வருடங்கள் கர்த்தர் அவரோடு பேசினது போல நம்ம பார்க்கிறதே இல்லை. இவர் உடனே அப்பா வீட்டுக்கு போல, உடனே அந்த பெத்தேலுக்கு மறுபடியும் அவர் போல, செய்த பொருத்தனைய மறந்துட்டாரு. ஆனா நடுவுல சீகேம்ல வந்து தங்குகிறாரு. சீகேம்ல நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறது, வசதியா இருக்கிறது. அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுகிறாரு, உண்மைதான். ஆனாலும் அப்படி வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற மாற்றம் இல்ல. கர்த்தர் சந்திக்கிறாரு பெத்தேல்ல, 20 வருடம் கழித்து மறுபடியும் பெனியேல்ல சந்திக்கிறாரு. இப்ப 10 வருஷம் கழிச்சிருச்சு, மாற்றமே இல்லை. எந்த அளவு இந்த குடும்பம் மோசமா போயிடுச்சுன்னாங்க 34ஆம் அதிகாரத்துல தீனாள் கெடுக்கப்படுகிறாள். விபச்சார பாவத்துக்குள்ள ஈடுபடுவது போல ஈடுபடுகிறாள். அதுக்கப்புறம் தன்னுடைய தங்கச்சிய இப்படி செஞ்ச அந்த சீகேம் அந்த ஊர்க்காரங்க எல்லாரையும் சிமியோனும் லேவியும் கொலை செய்யறாங்க. கொலை வெறியில பெரிய ஒரு பட்டய கருக்கினால அவர்களை அழித்து போடுகிறாங்க. இப்போ இவர்கள் ஒரு சின்ன கூட்டம் தான். இவர்களே இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இதை கேள்விப்பட்டாங்கன்னா அழிச்சு போடுவாங்க. இப்போ நடுங்கிட்டாரு. அன்னைக்கு ஏசாவுக்கு பயந்தது போல இப்பொழுது அந்த தேசத்துல குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனை நீங்க கெடுத்து போட்டீங்க, அவங்க நான் அழிக்க போறாங்கன்னு சொல்லி நடுங்கி பயந்து கொண்டிருக்கிற நிலைமையில அசைக்கப்படுகிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து போனது போல ஒரு நிலைமைங்க. இந்த இடத்துல அசைக்கப்படுகிறாரு. இப்பொழுது மறுபடியும் கர்த்தர் சத்தத்தை கேட்கிற ஒரு ஆயத்தம் வந்துச்சு. கர்த்தர் அவரோடு கூட மறுபடியும் பேசுகிறாரு. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஜெனசிஸ் 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். கர்த்தர் மறுபடியும் பேசுறாரு. ஆண்டோட அன்பு ரொம்ப பெருசுங்க. இவ்வளோ கிரியை செஞ்சும், இவ்வளோ உதவி செஞ்சும், இவ்வளோ அவரோடு கூட பேசியும் பிரயோஜனமே இல்லாதது போல ஒரு நிலைமை. உண்மையாவே ஆண்டவர் என்ன பேசி இருக்கணும், உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் உன்னுடைய இடத்துல வேற யாராவது தெரிந்து கொள்றேன் என்று சொல்லி இருந்தா கூட அது நியாயமானது. கர்த்தர் கொடுத்த அவ்வளவு பெரிய விடுதலை மறந்தவராய் சுகமா அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறார் சீகேம்ல. பெத்தேலுக்கு இன்னும் போகல, அப்பாவை பார்ப்பதற்கு என்று இன்னும் போகவில்லை. அப்பொழுது ஒரு பெரிய குடும்பத்தையே ஷேக் பண்ணுகிற மாதிரி ஒரு அனுபவம். விபச்சாரம், மகள் தீட்டுப்படுகிறாள், சிமியோனும் லேவியும் சங்காரம் பண்ணுகிறாங்க, கொலைகாரங்களா மாறுகிறாங்க. குடும்பமே சாட்சியே கெட்டது போல இப்ப குடும்பமே அழிந்து போகிற மாதிரி ஒரு நிலைமையில ஆண்டவர் கைவிடல, மறுபடியும் சந்திக்கிறாரு. எழுந்து போவாயா, எழுந்து போங்கிறாரு. இப்போ யாக்கோபு மாற்றப்பட்டவரா,
தீர்மானம் பண்றாரு. ஆண்டவரே, இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டேன், இன்னைக்கு மறுபடியும் எழும்புகிறேன் என்று சொல்லி எழும்புகிறாரு. ஒரு நல்ல தகப்பனா 2ஆம் வசனத்துல தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள், உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். 3ஆம் வசனத்துல நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். கவனிங்க, நம்ம இன்னைக்கு என்ன சொல்லி ஜெபிக்க போறோம்? நாங்க ஒருவேளை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் ஸ்லம்ப், ஒரு ஆவிக்குரிய தோய்வு, ஒரு சோர்வு, முன்பு போல வைராக்கியம் இல்ல, முன்பு போல பாரம் இல்ல, முன்பு போல ஊழியம் செய்ய முடிகிறது இல்ல, முன்பு போல ஜபமோ வசனமோ எனக்கு விருப்பமா இல்ல, ஏதோ கடமைக்காக நானும் படிக்கணும், நானும் ஊழியம் செய்யணும், நானும் வேதம் வாசிக்கணும் என்று சொல்லி ஒருவேளை செய்து கொண்டிருக்கிறேன். சபைக்கு போவது எனக்கு சந்தோஷமா இல்ல முன்பு போல. தாவீது சொல்லுகிறாரல்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியான அந்த மகிழ்ச்சி ஒரு காலத்துல இருந்துச்சு, இன்னைக்கெல்லாம் தொய்ந்து போயிடுச்சு. இன்னைக்கு உலகத்துல நான் போயிட்டேன், உலக ஆசீர்வாதத்துக்கு நான் போயிட்டேன், உலகம் என்ன மயக்கிருச்சு, வேலையில இன்னைக்கு நான் சிக்கிட்டேன், படிப்பு என்று சொல்லி சிக்கிவிட்டேன், உலக ஆசீர்வாதத்துல உலக சொத்துக்களை சேர்ப்பதில் என் நேரத்தை செலவிட்டுட்டேன், ஜெபிக்க நேரம் இல்ல, வேதம் வாசிக்க நேரம் இல்ல, வாசிச்சாலும் சந்தோஷமா செய்ய முடியவில்லை. ஒருவேளை இந்த ஆவிக்குரிய ஒரு சோர்வுல நம்ம இருந்து கொண்டிருப்போம்னா இந்த பகுதி நமக்கு ஒரு பெரிய உற்சாகப்படுத்துகிறது. யாக்கோபும் அப்படிதான் இருந்தார். 30 வருஷ காலம் ஆண்டவர் சந்திச்சு 30 வருஷ காலம் இன்னுமே அவருக்குள்ள மாற்றம் வரல. ஆண்டவர் அவ்வளவு விடுதலை ஆக்கி இன்னுமே மாற்றம் வரல. கர்த்தர் கைவிடல, மறுபடியும் கர்த்தர் பேசுகிறாரு, கீழ்ப்படிந்தாரு. இன்னைக்கு எனக்கு உங்களுக்குங்க சோர்ந்து போய் நிக்கிறோமா? முன்பு போல பாரம் இல்லையா? வசனம் கேட்கும் போதெல்லாம் ஆண்டவரே, அன்றைக்கு இறுதியும் கொழுந்து விட்டு எரிந்து உடனே கீழ்ப்படிஞ்சேனே, இன்னைக்கு நான் அப்படி இல்லையே, ஒரு வேதனை இன்னைக்கு இருக்குதாங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரு. அன்னைக்கு யாக்கோபோடு பேசினாரு, அவன் இறுதியும் ஆயத்தப்பட்ட போது ஆண்டவர் பேசினாரு. பாருங்க, ஏசாவோடு ஒரு பிரச்சனை பெத்தேல்ல பேசினாரு, மறுபடியும் ஏசாவோடு ஒரு பிரச்சனை பெனியல்ல பேசினாரு, இப்பொழுது பிள்ளைகள்னால ஒரு பெரிய அவமானம், அந்த சூழ்நிலை கர்த்தர் பேசுறாரு. உங்களுக்கும் பிரச்சனையில நிக்கிறீங்களோ? சோர்ந்து போயிடாதீங்க, கர்த்தர்ட்ட வாங்க, வேதம் எடுத்து உட்காருங்க, ஆண்டவர் உங்களோடும் பேசுவாரு. அவரோடு பேசினாரு, அவர் கீழ்ப்படிந்தாரு. பாருங்க, நமக்கும் ஆண்டுடைய வார்த்தை வரும்போது நாம அதை கீழ்ப்படியணுங்க. நல்ல கவனிங்க, ஆண்டவர் இவரை பார்த்து நீ சுத்தப்படுத்து, விக்கிரகத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிரு, உன் வஸ்திரத்தை மாற்றுன்னு சொல்லி சொல்லவே இல்லை. யாக்கோபு இப்பொழுது பொறுப்பெடுக்கிறாரு, கர்த்தரை சந்திக்க போகிறாரு, கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்ட போகிறாரு, கர்த்தருடைய வேலையில மறுபடியும் ஈடுபட போகிறாரு. இதுக்கு பரிசுத்தம் இல்லாம போக முடியாதுன்னு அறிந்தவரா தானும் தன்னுடைய குடும்பமும் சுத்திகரிக்கப்பட கட்டளை கொடுக்கிறாரு. 3 காரியத்தை சொல்ற, இது நமக்கும் ஒரு பெரிய பாடங்க. என்னென்ன 3 காரியம்? முதல் காரியம், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள். வசனம் சொல்லுது 4ஆம் வசனத்துல, தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். அவங்க கையில விக்கிரகம் இருந்துச்சு. அன்னைக்கு ராகேல் தன்னுடைய அப்பாவுடைய விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்தாரு. அந்த போல வேற ஏதோ விக்கிரகமும் இருக்கிறது, காதணிகள். அப்ப இந்த காதணிகள் ஏதோ விக்கிரகம் சம்பந்தப்பட்டதுதான். அப்போ அத என்ன சொல்றாங்க? அதை விட்டு விடுங்கள் என்று சொல்லி சொன்னாங்க, அதை தூக்கி எறிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதை எடுத்து வேறையா பயன்படுத்தி கொள்ளல. வசனம் சொல்லுது, அங்க இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். 1. 2வது, உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். 3வது, உங்க வஸ்திரத்தை மாற்றுங்கள். இது எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாடம். என்ன பாடம்? இன்னைக்கு எனக்குள்ளே என்ன விக்கிரகமா இருக்கிறது? கர்த்தருடைய இடத்தை எது பிடிச்சிருக்கிறது? கர்த்தருடைய இடத்தை யார் பிடித்திருக்கிறாரு? கர்த்தரை ஆராதிக்க விடாம இன்னைக்கு எது என்னை தடை பண்ணி கொண்டிருக்கிறது? அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்டுபிடிச்சு அதை தூக்கி எறிகிறது தான் மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்புவதற்கு முதல் படிங்க. ஆராய்ந்து பார்க்கலாமா? இன்னைக்கு ஏதோ விக்கிரகம் வாழ்க்கையில எழும்பிருச்சா? ஆண்டவர், வேதவசனம், கர்த்தர், கர்த்தருடைய ஊழியம், பரலோகம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த சகோதரன், வாழ்ந்து கொண்டிருந்த சகோதரி இன்னைக்கு கர்த்தரை விட்டு தூரம் போறதுக்கு காரணமானது என்ன? ஆராய்ந்து பார்த்து அந்த விக்கிரகத்தை தூக்கி எறியலாமாங்க? ஆண்டவர் கண்டிப்பா காட்டுவாருங்க. 2வது, உங்களை சுத்திகரியுங்கள். எந்த விதத்துல கர்த்தரை வேதனைப்படுத்தி இருக்கிறோமோ, எந்த விதத்துல கர்த்தரை அசட்டை பண்ணி இருக்கிறோமோ புரிஞ்சவர்கள் ஆண்டவர் இந்த இடத்துல மூக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுத்து, வேலைக்கு கொடுத்து, பிள்ளைக்கு கொடுத்து, சொத்துக்கு கொடுத்து உங்களை வேதனைப்படுத்தி இருக்கேன், என்ன மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு அறிக்கை செய்து அவர் சிலுவையில எனக்காக சம்பாதித்து கொடுத்த அந்த விலையேற பெற்ற மன்னிப்பை மறுபடியும் நமக்கென்று அப்ராப்ரியேட் பண்ணிக்கலாமா, கிளைம் பண்ணிக்கலாமா, சுதந்திரித்துக் கொள்ளலாமா, சொந்தப்படுத்திக் கொள்ளலாமா? 3வது, வஸ்திரத்தை மாற்றுங்கள். வெளிப்பிரகாரமான பிஹேவியரை, வெளிப்பிரகாரமான காரியங்களிலும் மாற்றம் இன்னைக்கு தேவை. உள்ள மாற்றம் தேவை. உள்ள இருக்கிற விக்கிரகங்கள் எரியப்படணும். உள் பிரகாரமான ஒரு சுத்தம் தேவை. அதோடு நிக்காம என்ன மறுபடியும் பாவத்துக்குள்ள கொண்டு போகிற பழக்க வழக்கங்கள், முக்கியமா டைம் கொடுப்பது, இதுல எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம். அந்த நாள் கர்த்தருடைய நாள், கர்த்தருக்குரியது. இங்க இருக்கிற எத்தனை பேருங்க ஒரு காலத்துல கர்த்தருடைய நாளுக்காக வைராக்கியமா இருந்தவங்க இன்னைக்கு அந்த கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த நாள் கர்த்தருக்கு மட்டும்தான் என்று சொல்லி கர்த்தருக்காகவே முழுமையா கொடுத்த பிரதர், கொடுத்த சிஸ்டர், இன்னைக்கு நாட்கள் செல்ல செல்ல செல்ல
உலகம் உள்ள நுழைஞ்சு விட்டதா ஆராய்ந்து பார்த்து என்னுடைய வஸ்திரத்தை மாற்றலாம், வெளிப்பிரகாரமான பிஹேவியரை மாற்றலாம். அடுத்தது இதுல கவனிக்கிறோம், நீ ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை உண்டாக்கு. அன்னைக்கு பொருத்தனை பண்ணினார், இது தேவனுடைய வீடு ஆகும் என்று பொருத்தனை பண்ணினாரு. அந்த பொருத்தனை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு. நம்மோடு கூட ஆண்டு இன்னைக்கு பேசுறதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில தொய்வுகள் மாறி மறுபடியும் ஆண்டவருக்காக எழுமணும்னா செய்த பொருத்தனைகளை யோசிச்சு பார்க்கலாங்க. ஒரு காலத்துல ஆண்டவரே நான் இப்படி செய்வ ஆண்டவரே, இப்படி இதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்துல பொருத்தனை பண்ணி இன்னைக்கு மறந்துட்டோமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரு. அன்னைக்கு பொருத்தனை பண்ணினாயே இது தேவனுடைய வீடு ஆகும் என்று சொல்லி அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டு உணர்த்து வராங்க. ஏதாவது விட்டுட்டோமா, மறந்துட்டோமா, செய்யாம போயிட்டோமா? கர்த்தருடைய காரியங்களுக்கு செய்வோம், கர்த்தருக்கு செய்வோம், இந்த காரியத்துல நான் மாற்றம் உண்டாக்குவேன், என்னானாலும் இதை நான் செய்ய மாட்டேன் தீர்மானம் பண்ணிட்டீங்க, பொருத்தனை பண்ணினீங்க, மறந்துட்டீங்களோ? ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்புவதற்கு அடுத்தபடி செய்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலாம். மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னீங்களே, அதை திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னீங்களே, அந்த இடத்துக்கு நான் இனிமேல் போக மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்களே, இனிமேல் அந்த மாதிரி வார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்களே, அந்த மாதிரி ஆகாமிய கூடாரங்களுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்களே, மறந்துட்டோமா? மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு. அடுத்தது இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் வந்துங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எழும்பும் போது நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க, இந்த பிரச்சனை தான் இவரை மாத்துச்சுங்க. இந்த பெரிய பிரச்சனை இவரை ஷேக் பண்ணிருச்சு. இப்ப கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கான ஒப்பு கொடுத்தாரு. இப்போ கீழ்படுகிறாரு. கீழ்படுகிறதுனால பிரச்சனையே வராதா? இல்ல. நீங்க இந்த அதிகாரத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா 4 பெரிய பிரச்சனைகளை இவர் கீழ்ப்படிந்ததுக்கு அப்புறம் சந்திக்கிறாரு. 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ரெபேக்காளின் தாதி ஆகிய தெபோராள் மரித்து போறாங்க. சிம்பிளா ஒரு வார்த்தை போடப்பட்டுருச்சு. ஆனா அன்னைக்கு ரெபேக்காள் வரும்போது, தன்னுடைய தகப்பன் வீட்டுல இருந்து ஈசாக்கு வீட்டுக்கு வரும்போது ரெபேக்காளோடு இந்த தாதி வந்தாங்க. அன்னைக்கு அங்க பெயர் சொல்லப்படல, என்ன இங்க பெயர் சொல்லப்படுகிறது. ரெபேக்கா மரித்து போயிட்டாங்க. ஆனா இந்த தாதி, இந்த தெபோராள் இவர்களோட ஒரு தாயை போல இருக்கிறாள். கணக்கு போட்டு சொல்றாங்க, ஏறத்தாழ 170 வயது இருக்கணும் இவங்களுக்கு. தன்னுடைய தாயுடைய வயது இவங்களுக்கு, யாக்கோபுடைய தாயுடைய வயது. அவ்வளோ நேசிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய இழப்பு வருகிறது. இரண்டாவது, ரொம்ப நேசிச்ச ராகேல் இறந்து போறாங்க. பயங்கரமா அது அவரை பாதிக்குது. 35ஆம் அதிகாரம் 16ல இருந்து 20 வரைக்கும் ராகேல் மரிச்சு போறாங்க. அடுத்தது 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல 35:22 தன்னுடைய மூத்த மகன் ஃபர்ஸ்ட் பார்ன் சன் ரூபன் தன்னுடைய மறுமனை ஆட்டியாகிய பில்காலோடு பயணிக்கிறத, விபச்சாரம் பண்ணுகிறத இஸ்ரவேல் கேட்டான் என்று வசனம் சொல்லி சொல்லுது. எப்படி இருக்கும்ல, இவ்வளவு வேதனையா இருக்கும். அன்னைக்கு அப்சலோன் அதை செய்தாங்க, அதோனிஜா அதை செய்தாங்க. இன்னைக்கு அதே காரியத்தை இங்க செய்ததை நம்ம பார்க்கிறோம். இறுதியம் உடஞ்சிருக்கணும் இருக்கு. நான்காவதாக தகப்பன் இறந்து போறாங்க. கடைசி 2 வசனம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்துல ரொம்ப நேசிச்ச தகப்பன் சடனா வந்த உடனே இல்லைங்க. கணக்கு போட்டு பார்க்கும்போது ஏறத்தாழ 12 வருடங்கள் யாக்கோபு ஈசாக்கோடு கடைசி நாட்களில கூட இருக்கிறாரு. நல்லா கவனிச்சிருப்பாரு, அன்பு செலுத்திருப்பாரு. இது மேல இருந்த கெட்ட பேர் எல்லாம் போயிருக்கும். இப்ப தேவ மனிதன் அல்லவா, இப்ப தேவ மனிதனா மாறி இருக்காருல்ல, சுபாவமே மாறி இருக்கு. அன்புள்ளவரா கர்த்தருடைய சுபாவத்தோடு வந்திருக்கிறாரு. அப்பாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த ஈசாக்கும் மரிச்சு போறாரு. ஆனா இது அவரை மறுபடியும் பாவத்துக்குள்ள கொண்டு போல. இந்த உபத்திரவங்கள் அவரை இன்னும் பலப்படுத்தினது, கர்த்தருக்காக இறுதி வரைக்கும் வாழ வைத்தது. இன்னைக்கு நாம ஒப்பு கொடுக்க போறோங்க. என்ன சொல்லி ஒப்பு கொடுக்க போறோம்? ஆண்டவரே, ஒத்துக்கொள்ளலாங்க, இது ஒரு விதத்துல அந்த இள வயதின் நேசத்தினை இழந்து போயிட்டேன்ப்பா. எபேசு சபையை பார்த்து சொன்னது போல ஆதி அன்பை நீ விட்டாய். ஃபர்ஸ்ட் லவ். நீ நேசிக்கிற, பிரயாசப்படுகிற, ஊழியம் செய்கிற, வசனம் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஊழியம் செய்றீங்க, ஆனா ஃபர்ஸ்ட் லவ் இல்ல அப்படின்னா முதல் இடம் எனக்கு நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. முதல் இடம் வேற யாரோ எடுத்து இருக்கிறாங்க. அன்னோட வார்த்தை பக்கமா வரும்போது ஆமையான்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்த்து அவைகளை விட்டு விடலாமா, நம்மை சுத்திகரிக்கலாமா, என்னுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாமா, செய்த பொருத்தனைகளை மறுபடியும் நிறைவேற்றி நீங்க ஒப்பு கொடுக்கலாமா? உபத்திரம் வேண்டாம் அல்ல, பாடுகள் மத்தியிலும் கிறிஸ்துவின் அன்பை அனுபவிக்க முடியுங்க. இந்த 4 பெரிய இழப்புகள் வந்துச்சு இவருக்கு, அதெல்லாம் அவர் உடைஞ்சு போகவே இல்லை. அதன் மத்தியிலும் கர்த்தருக்காக வாழ்ந்தாரு. தொடர்ந்து இஸ்ரவேலாய் வாழ்ந்தாரு. கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்சாரு. பாவத்தை குறித்து சொல்லப்பட்ட ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்துல ஒரு தடவை கூட தேவனுங்கிற வார்த்தை வரவே இல்லைங்க. ஆனால் யாக்கோபின் வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி வந்த அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிற ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல 11 தடவை தேவனுங்கிற வார்த்தை வருகிறது. அப்படின்னு அதை என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமாங்க? நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னால இந்த எழுப்புதல், இந்த மறுமலர்ச்சி, இந்த மறுபடியும் எழுப்பி விடுகிறது, இது தேவனால மட்டும்தான் ஆகும். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, எங்களையும் எழுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கலாமா? மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பரம தகப்பனே, ஆண்டவரே, இன்னைக்கு எங்களோட பேசின வசனங்களுக்காக நன்றி அப்பா. இது ஒரு விதத்துல நாங்களும் முன்பு போல அன்பு இல்ல, முன்பு போல பரிசுத்தம் இல்ல, முன்பு போல வைராக்கியம் இல்ல, முன்பு
முன்பு போல அந்த ஆத்ம ஆதாய பணி மேல ஒரு வெறி எங்களுக்கு இல்ல. ஒத்துக்கொள்ளுகிறோம் சுவாமி. யாக்கோபு அப்படி இருக்கும்போது அவரை சந்திச்சு மறுபடியும் வார்த்தை அனுப்பி அவர் மறுபடியும் எழுப்பினீரே சுவாமி. இன்னைக்கு எங்க வாழ்க்கை உங்க கையில நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்கெல்லாம் விக்கிரகங்கள் எங்க லைஃப்ல வந்திருக்கிறதோ உணர்த்துங்க சுவாமி. எதுவா இருந்தாலும் அதை உதறி தள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எனக்கும் உமக்கும் நடுவே யாரும் எதுவும் வராம எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவரீர். அது எவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்தாலும் அன்னைக்கு அவங்க விலை உயர்ந்த அவைகள் எல்லாம் மரத்தின் கீழ் புதைத்து போட்டாங்களே, எங்களுக்கு வேண்டாம் சொல்லி ஒதுக்கினாங்க. நீங்க நாங்களும் அப்படி செய்ய ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த விதத்துல நாங்களும் வேதனைப்படுத்தினோமோ ஒரு விஷயங்களை மன்னிங்க, ரத்தத்தினால எங்களை கழுவுங்க சகப்பனே. வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்க வஸ்திரத்தை மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னீங்க. எதுல எங்களுக்கு ரோல்ஸ்ல ஒரு மாற்றம் தேவையோ, பொறுப்புகள், வேலைகள், வியாபாரங்கள், உறவுகள் எதுல மாற்றம் தேவையோ கர்த்தர் உணர்த்துகிறீரோ அந்த வஸ்திரங்களை மாற்றி கூட எங்களுக்கு கிருபை கொடுங்க. செய்த பொருத்தனைகளை ஞாபகப்படுத்துகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாரோடு என்னெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை இப்பொழுது அர்ப்பணிக்க மறுபடியும் அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுங்க ஏசப்பா. பாடுகள் உண்டுதான் சுவாமி. இந்த பாடுகள் தான் எங்களை இன்னும் உங்க பக்கமா நெருக்கமா கூட்டிட்டு வரும் சுவாமி. சுகபோகமா வாழும் போது உயிரோட செத்தவர்களா மாறி விடுக்கிறோம். கர்த்தர் சித்தத்தோடு எங்க பக்கமா அனுப்புகிற அந்த அனுதின பாடுகளை, அனுதின சிலுவைகளை கர்த்தர் பலத்தை கொண்டு ஜெயித்து மேற்கொண்டு பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனின் தேவ சந்நிதியில் வந்து காணப்பட எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. யாக்கோபை அன்னைக்கு மறுபடியும் ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய சோர்விலிருந்து தூக்கி எடுத்த ஆண்டவர், நீங்க எங்களோடு நீங்க பேசி எங்களையும் தூக்கி எடுத்தீர்னு விசுவாசித்து வருகிற நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல் எங்க குடும்பத்துல, எங்க சபைகளில, எங்க சமுதாயத்துல எங்கள் மூலமா நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றிப்பா. துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.